பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே மீண்டுமாக இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் சுகமா இருப்பீர்கள் என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆதியாகம புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் சொல்கிறது, யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, யாக்கோவுக்கு வயதாகிவிட்டது. 12 பிள்ளைகள். 12 பிள்ளைகளையும் வரிசையாக வர சொல்லுகிறார். வாருங்கள், நான் உங்களை என்ன பண்ண போகிறேன், வாழ்த்தப் போகிறேன், ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். வாங்க, சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறேன், வாங்க இருக்கிற நகை நட்டெல்லாம் பிரித்து கொடுக்குறேன் அப்படிங்க சொல்லலை. என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறேன் வாங்கன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வயதானவர்களாக ஒரு வேளை இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால், கடைசி காலத்தில் உங்கள் பிள்ளைகளை, பேர பிள்ளைங்களை, சோதர மருமகள்மார்களை மனசார என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் போது அதுக்கு பாத்திரவானாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அவங்க மேலே தங்கும். ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானாய் அவள் இல்லை என்று சொன்னால், நீங்கள் கூறின அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கே வந்து சேரும். எவ்வளோ சந்தோஷம் இருக்கா பிரியமானங்களே? அதனால் மற்றவரை ஆசீர்வதிங்க என்று சொல்லி மற்ற தேவன் என்ன பண்ணுறாரு, வேதத்தில் நமக்கு எழுதி வச்சிருக்கிறார். அதே போல் நீங்கள் மற்றவர்களுக்கு கூறுகிற சாபமும் நீங்கள் செய்கிற தீங்கும் கூட அதுக்கு பாத்திரவானாக இல்லைன்னா அதுவும் உங்களுக்கு வரும். அதனால் ஆசீர்வதிக்க வேண்டிய காரியத்தில் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் உங்களை தேவன் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். வேதத்தில் சோத்திரம் எப்படிலாம் இருந்தால் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்ம சில காரியங்களை தியானிப்போம். ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நீங்கள் சோத்திரம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 26வது அதிகாரத்தில் சோத்திரம் இந்த 26வது அதிகாரத்தில் நீங்கள் 2வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிருந்தார். பிரியமானவர்களே, ஆபிரகாம் வாழ்க்கையில் பஞ்சம் வந்தது போல அப்படி குமாரனாகி ஈசாக்கின் வாழ்க்கையிலையும் பஞ்சம் வந்தது. அப்போ பஞ்சம் வரும்போது எகிப்துக்கு போக புறப்பட்டார். ஆண்டவர் சொன்னார், அங்கெல்லாம் போகக்கூடாது, நீ இருக்கிற இடத்துல என்ன பண்ணு, தங்கு. பிரியமானவர்களே, நீங்கள் ஊழியம் பண்ணுகிற இடம் கடுமையான இடமா இருக்குதா, நீங்கள் ஊழியம் பண்ணுற இடம் ஒரு குக்கிராமமாக இருக்குதா, நீங்கள் ஊழியம் பண்ணுற இடமும் போராட்டம் நிறைஞ்ச இடமா இருக்குதா, நீங்கள் ஊழியம் பண்ணுகிற இல்லை நீங்கள் வசிக்கிற இடம் ஒரு ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரம் இல்லாத இடமா இருக்குதா, கர்த்தர் சொன்ன இடத்துல நீங்கள் இருங்க. நீங்கள் இருந்து பாருங்க, ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 4 மாவடிக்கு போய் பாருங்க. சோத்திரம், தேவன் சொன்ன இடத்துல அவர் தங்கியிருந்ததுனால எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தோடு கனமான ஊழியத்தை அருமையான மோகன்சி அண்ணன் செய்கிறான்னு சொல்கிறது நீங்கள் போய் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த ஈசாக்குக்கு சோத்திரம் ஆண்டவர் சொன்னபடி அப்படியே தங்கினார். 12ஆம் வசனம் சொல்லுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அல்லேலூயா. அவன் வர வர விருத்தி அடைந்த மகா பெரியவனானான். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், உங்களுக்கு கர்த்தர் காண்பித்த இடத்துல உறுதியாக நில்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் சொன்ன இடத்துல எலியா போய் ஆத்தங்கரையான உட்கார்ந்துக்கிட்டு இருந்தார். காலை மாலை அவருக்கு உணவு போனது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்ன இடத்துல இருக்கும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். 2வது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 39வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் என்னென்னா, அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை கர்த்தனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியரின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல ஸ்தோத்திரம் நம்ம பார்க்கிறோம். இந்த யோசேப்பு எகிப்தில் இருக்கும்போது எகிப்தில் இருந்த அந்த எகிப்தினுடைய அந்த பார்வோனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணாராம், ஆசீர்வதித்தாரா. அப்படியானால் பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில்
பரிசுத்தமும் உண்மையும் இருக்க வேண்டும். இந்த யோசேப்பு வாழ்க்கையில அந்த பரிசுத்தம் இருந்தது. அதத்தான் பாவத்தை விட்டு விலகி ஓடினார். உண்மை இருந்தது அவருடைய வாழ்க்கையில. அந்த உண்மைக்கு அவர் ஸ்தோத்திரம் முழுமையா அர்ப்பணம் பண்ணவராக இருந்தார். அதனாலே தேவன் அவரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உங்க வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கணும். அதே போல உண்மை இருக்கணும். பரிசுத்தமும் உண்மையும் இல்லாமல் எங்களை கட்டாவே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்க மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். பரிசுத்தம் உண்மையும் தேவை. மூன்றாவது யாத்திராகமம் 1வது அதிகாரத்தில் நீங்கள் 1வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பத்தை தழைக்கும்படி செய்தார். பிரியமானங்களே, இதுவும் எகிப்தில் நடந்த காரியங்கள். பார்வோன் மன்னன் கட்டளை போட்டிருந்தாரு, எபிரேய ஸ்திரீகள் இங்கே மருத்துவம் பார்க்க வரும்போது ஆண் பிள்ளைகள் என்றால் அவளை கொன்று விடுங்கள், பெண் பிள்ளைகள் என்றால் உயிரோடு விடுங்கள் என்று சொல்லி ராஜா கட்டளையிட்டு இருந்தார். ஆனால் அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தபடினால, கடவுளுக்கு பயந்தவர்களாக இருந்தனால ராஜா சொன்னதெல்லாம் கேட்கல. ஆண்டவருக்கு பயந்து ஒரு பயம் இருந்ததுனால ராஜா சொன்னதை கேட்காம எல்லாருக்கும் பிரசவத்தை பார்த்தாங்க, எல்லாருடைய குழந்தைகளை காப்பாற்றினாங்க. இன்னைக்கு பிரியமானவர்களே, நிறைய மருத்துவர்கள் தவறு செய்கிறீங்க. தவறான உறவுல சிக்கி குழந்தைகளை அபார்ஷன் பண்ணும்போது மருத்துவர்கள் நீங்கள் உதவி செய்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். பிள்ளைங்க சாபத்தின் பிள்ளைகளாக மாறிடுவாங்க. நிறைய மருத்துவர்கள் அந்த தவறு செய்கிறாங்க. குழந்தைகளை கருவிலே அழிக்கிற அவல நிலை நிறைய காரியங்கள் பண்ணுறாங்க. பெண் குழந்தை என்று சொன்னதை அழிச்சிடுறாங்க, கருவில் அழிச்சிடுறாங்க, தப்பான உறவில் பழகிட்டு வர்ற பிள்ளைகளை அழிச்சிடுறாங்க. டாக்டருங்களே, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார். உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலேயும், உங்கள் மருத்துவமனை மேலே சாபம் இருக்கும். தேவன் நியாய தீர்ப்பாணையில் கணக்கு கேட்பார். இன்றைக்கி டாக்டருங்கள் யாராக இருந்தாலும் சரி, நர்ஸுங்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் மனம் திரும்புங்கள். அது பெரும் பாவமானது, பெரும் பாவமானது. இந்த மருத்துவர்கள் காப்பாற்றினார்கள், தேவனுக்கு பயந்தார்கள். தேவனுக்கு பயந்தாங்க. காசுக்கு ஆசைப்பட்டு கருக்கலைக்கிறியா, உன் மேலே சாமம் வரும். மனம் திரும்புங்கள். மனம் திரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எதனால் வருகிறது? ஆண்டவர் சொன்ன இடத்துல நீங்கள் தங்குங்க. யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொன்ன இடத்துல தங்குங்க. உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொன்னார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தன் வழியை போதிக்கிறார் அவர். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன இடத்துல நீங்கள் தங்கி இருப்பீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். பரிசுத்தமும் உண்மையும் அந்த யோசேப்பை போல் இருக்குமானால் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து வர்ற ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட வேதனையை கூட்டாருங்க. இன்றைக்கி நிறைய சொத்து ஆஸ்தி உங்களுக்கு வேதனையை கொண்டு வருகிறது, கண்ணீரை கொண்டு வருகிறது. அதெல்லாம் ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து, தெய்வத்திடத்திலிருந்து வர வேண்டும். அதுதான் நிலையான ஆசீர்வாதம், உண்மையான ஆசீர்வாதம். மூன்றாவது, தேவனுக்கு பயந்தாங்க மருத்துவச்சிகள், கர்த்தனுடைய ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115 சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறாரா. கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழுங்க. தேவன் உங்களோடு இருப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நான் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். யாரை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த நாளில் தியானிக்க அனுக்கிரகம் பண்ணினீங்க. இதை கேட்குற ஜனங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொள்ள நடக்க வேண்டிய வழியில் நடக்க இயேசு உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.